இன்றைக்கி அரிசி உளுந்து எதுவும் சேர்க்காம இன்ஸ்டண்ட்டாக சாஃப்டாக டேஸ்டியாக ஒரு தோசை ரெசிபி, அதுக்கு காரசாரமாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் இந்த டிஃபன் ரெசிபியை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம். ரொம்பவே சாஃப்டாக சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் முதல்ல ட்ரை பண்ணி பார்த்துருங்க. வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பொடியான ரவை எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இது கூட அதே கப்பில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பால் இல்லைன்னா, விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்து இந்த ரெசிபியை செய்யலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் பால் தண்ணி அப்படி இல்லைன்னா சாதம் வடித்த கஞ்சி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி கூட சேர்த்து செய்யுங்க. ரொம்பவே வாசனையாக இருக்கும் அந்த தோசை. இப்போ தனியாக இருக்கட்டும். இன்னொரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அவல் நல்லா மூழ்கி வர வரைக்கும் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போது இது ஊறி வரதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 7 வரமிளகாயை ஒரு 5 நிமிஷத்துக்கு சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணி எதுவும் இல்லாமல் வடிகட்டிட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு அதிகமாக சேர்த்துற வேண்டாம், 2 பல்லு பூண்டு சரியாக இருக்கும். அடுத்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இதில் ஓடு நார் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்குறதால காரம் புளிப்பு சுவையை நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை லேசாக கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சட்னி மேலே தெளித்து வரும். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து கொடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் கலந்து கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப நேரம் இது கொதி வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், லேசாக எண்ணெய் பிரிஞ்சு கொதி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அவல் சட்னி செஞ்ச கேப்பில் இது அவல் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ தண்ணி எதுவும் இல்லாமல் பிழிஞ்சிட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் தண்ணியோடவும் சேர்க்கலாம், ஆனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா மாவோட பதம் ரொம்பவும் தண்ணி ஆகிடும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அவல் சேர்த்துட்ட பிறகு பாலில் ஊற வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேன். சாதம் சேர்க்கறதால நல்ல உங்களுக்கு சாஃப்டான பன் மாதிரி தோசை வரும். நீங்கள் ரவையில் பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா சாதத்துக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் வரைக்கும் நீங்கள் தயிர் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல தோசை மாவு பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பெரிய மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இப்போ கலந்து கொடுத்துக்கோங்க. நான் இந்த தோசையை உடனே ஊற்ற போகிறேன். நீங்கள் ஒரு வேளை 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு செய்கிறதா இருந்தால் நீங்கள் இதில் பேக்கிங் சோடா சேர்க்க வேண்டாம். நான் உடனே இந்த தோசையை செய்ய போகிறதால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது போய் நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கழித்து செய்கிறதா இருந்தால் நீங்கள் பேக்கிங் சோடாவை ஸ்கிப் பண்ணிடலாம், சேர்க்க வேண்டாம். இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தோசை மாவு பதம் இருக்கணும். இப்போ தோசை தவா வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. தோசை மாவு சேர்த்ததுமே இது போல் சின்ன சின்ன ஓட்டைகளாக வரும். நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கதால தான் இது போல் ஓட்டைகள் வருது. ரொம்பவும் மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்பவும் தடியாகவும் இல்லாமல் தோசையை சுட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அரிசி தோசை போல் இது ரொம்பவும் சீக்கிரமாக வெந்துடாதுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே இது வெந்துருச்சு. திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அடுத்த பக்கம் 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசையோட கார்னர் பக்கத்தில் நல்ல மொறுமொறுப்பாகவும் நடுவில் நல்ல சாஃப்டாகவும் இருக்குங்க. இந்த மாவில் நம்ம சாதமும் பாலும் சேர்த்துருக்கதால நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு மணமாக இருக்கும். அந்த தோசை செய்யும் போதே சாப்பிடும் போதும் நல்ல வாசனையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாவில் எனக்கு 10 தோசை வந்துச்சுங்க. ஒரு முறை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.